இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தில் காலடி வைக்கின்றோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம், வெளித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியிலிருந்தும் அடிமையின் பிடியிலிருந்தும் அழிவில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் காத்துக்கொள்ள மாண்ட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்றவரை அணைந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம். இஸ்ரேல் மக்கள் மெஸ்ஸியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். விளக்குகளுடன் அந்த இயேசு மொழிந்த 10 தோழியர் உண்மையில் அக்கண்ணியர் காத்திருந்தனர். அவர்களைப் போல நாம் விளக்குகளை ஏற்றி மணமகனை வருகைக்காக நம்மையே தயார் செய்வோம். இதுதான் அமைதியின் மெழுகுதிரி, மீட்பரின் வருகை வரும் காலம். அவரின் இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளையும் தந்த இறைவாக்கினரான எசாயா, எரேமியா, தானியேல் போன்றோரையும் குறைக்கின்றது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர்கள் அனைவரும் மீட்பரின் வருகைக்காக நாம் எவ்வகை தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என எடுத்துரைக்கின்றனர். நாம் அனைத்தும் அறிந்திருந்தும் நம் வலுமின்மையாலும் விசுவாச குறைவாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றோம். இனியாவது அவரை நம்பிக்கை கொண்டு அவரை நாடி தேடுவோம். சீயோன் வாழ் மக்களை, இதோ மக்கள் இனத்தாரை மீட்பதற்கு ஆண்டவர் வருவார். உங்கள் இதயங்களின் மகிழ்வில் ஆண்டவர் தமது குரலை கேட்கச் செய்வார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் அன்பும் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவை வரவேற்கிறாம். ஏற்றும் 2ஆம் மெழுகுதிரி இசகையைப் போல நாம் அனைவரும் இறைவாக்கினர்களாக சரித்திரத்திற்கும் சமுதாயத்திற்கும் சரியான சவால்களாக இருந்து பிறரை மனம் திருப்பி சரியான பாதைக்கு அழைக்கக்கூடிய முன்மாதைகள் வாழக்கூடியவாகவும் அழைப்பு கொடுக்கிறது. எனவே என்றும் மனையான ஒளியை நோக்கி வண்ணமாக இத்திருப்பலியில் பயணம் செய்வோம். இந்த திருப்பலியில் நன்றி பலியாக ரூபன், லூகாஸ், ரீனா, கிரேசி, யூலா, செல்வி, மார்த்தா, வில்லியம் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் நன்றியாகும். பிரதீப் குமார், ஜோசப், அக்வினாஸ், தாமஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும், மேபல் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும், ஹென்ரி, லூயிஸ், ஜோஸ்பின், பிரமிளா அவருடைய குடும்பத்திற்கு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றியாக ஒப்புக்கொள்கின்றார்கள். அதே வேளையில் சி ஜார்ஜ், சி பிலோமினா, தனஞ்சயா மற்றும் எல்லா ஆன்மாக்களுக்காகவும் மரிய சுசைராஜ், ஆரோக்கி மேரி, ஜி.எம். டேவிட், ஆரோக்கி மேரி, ஜீவன் மேரி, ஏசுதாஸ், ஹென்றி, சீஷப்பா, சாம்வேல், அபிஷேக மேரி, அலெக்ஸ் ஜோஸ், பிரான்சிஸ் விக்டர், ரோஸ் மேரி இவருடைய ஆன்மனத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியம் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடனே உங்களுக்கு வழிநடத்த வேண்டுவதற்காக திருப்பலியில் சிறப்பாக
சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் துதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித கல்யாணையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் உள்ள இறைவன் இதற்கு வைத்த பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வு கலைந்து செல்வாராக. ஆமென். பிதாவே என்னை மன்னியும். என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை ரட்சியும். இயேசுவே என்னை ரட்சியும். ஆவியே என்னை பலப்படுத்தும். ஆவியே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றைப்பின் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நன்மதி, நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சியினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியின் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வோர் எவரும் இல்லை. கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவரால் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும்.
அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாயிருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவராகிய எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளுக்கும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கு ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாக எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள் என கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருதசேனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவருக்காக வழியை ஆயுத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதாவின் பாலைநிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில்
விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார். தோள் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா நாடு முழுவதிலும் யோர்தானுக்கு ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பர், ஆனால் பதரையும் அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயார் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தில் 2வது ஞாயிறில் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நம்முடைய திருப்பலிக்கு முன்பதாகவே அமைதி என்னும் ஒளியை ஏற்றினோம். சென்ற வாரம் ஒரு ஒளி ஏற்றினோம். அது என்ன ஒளி? நம்பிக்கை. 2வது அமைதி. இந்த 2 மெழுகுதிரி நம்மை எதற்காக தயார்படுத்துகின்றது என்றால், ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நம்பிக்கையும் எதிர்நோக்கும் வேண்டும். 2வதாக நம்பிக்கையும் எதிர்நோக்கும் உள்ள இடத்தில் கண்டிப்பாக அமைதி சூழ்ந்து நிற்கும். உடனே அமைதி சொன்ன உடனே வாயை பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். அப்படியா? அமைதி சொன்ன உடனே வாயில பேசக்கூடாது, வாயை திறந்துடக்கூடாது, ரொம்ப சைலண்டா இருக்கணும். அதுதான் அமைதியா? அன்புக்குரியவர்களே, அமைதி என்றால் அது கிடையாது. அமைதி அது வெளிப்புற அமைதியாக இருக்கலாம். ஆனால் அமைதி என்பது குழப்பங்கள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் என்னை காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த ஒரு சலனமும் சஞ்சலமும் படமாட்டார்கள். உள்ளத்தில் அமைதியுடன் எவ்வாறு இந்த அமைதியான நிலைகளில் எந்த ஒரு அலையும் இல்லாமல் சாந்தமாக இருக்கின்றதோ, அதே போல நம்முடைய உள்ளம் முழுமையாக இறைவனை கொண்டிருக்கின்ற பொழுது பொறுமையோடும் அமைதியும் அமைதி நிறைந்த உள்ளத்தை கொண்டவர்களாகவும் இருக்க முடியும். அந்த அமைதியைத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவருடையுமே இருந்துமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அமைதியை கொடுத்தவர் யார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த அமைதி என்பது யார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யார் ஒருவர்
உள்ளத்தில் அமைதி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்திலே இறைவன் தங்கி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நாம் உள்ளத்தில் அமைதியை கொண்டிருக்கின்றோமா? இன்னைக்கு எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய எண்ணம் எங்க இருக்கும்? நிறையா நேரம் செல்லவங்க வீட்டுக்கு போன உடனே என்ன சோறுவோம் அல்லது என்ன மதியம் என்ன பண்ணலாம், மதியம் எங்கே போகலாம், வீட்டுக்கு போன உடனே அந்த சண்டை இருக்கும், இந்த சண்டை இருக்கும், கடன் பிரச்சனை வந்துடுவாங்க யாராவது, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இப்படி பல பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய உடல் எங்க இருக்கின்ற பொழுது அமைதியாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனம் எந்த ஒரு அமைதியற்ற நிலையில் தான் சில நேரம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பார்த்து அமைதியில் நிலைத்திருங்கள், ஏனென்றால் எந்த ஒரு கவலைப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற உடல் இருப்பை தான் இன்று நமக்கு இறைவன் கூறுகின்றார். முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது முதல் வாசகத்தில் ஏசாயா ஒரு கனவு காண்கின்றார். அந்த ஏசாயாவின் கனவு ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் வந்து துளிர்விடும். இந்த ஏசாயா வாழ்ந்த காலத்தில் அங்கு வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில் இருந்தார்கள். எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, எங்களுக்கு யாரும் கிடையாது, தனிமையில் ஒதுக்கப்படுகின்ற போராட்டங்கள் நெருக்கடிகளில் இருக்கின்ற பொழுது ஏசாய் அல்லது ஏசாய் இறைவாக்கினர் ஒரு கனவை காண்கின்றார். நீங்கள் இல்லை என்ற இடத்தில் முடிந்தது என்று நினைத்த நிலையிலிருந்து இறைவன் தள்ளி கொடுத்திருக்கின்றார், ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார், ஒரு நம்பிக்கையை ஒரு எதிர்நோக்கியும் இறைவன் கொடுக்கின்றார். ஈசா எனும் அடிமரம் தளிர் ஒன்று துளிர்விடும் என்று மிக தெளிவாக கொடுக்கின்றார். நம்முடைய குடும்பத்திலும் சரி, எல்லாம் முடிந்து விட்டது, எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் என்னை மூழ்கடித்து விட்டது, அந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது, யாருமே இல்லை என்கின்ற சூழ்நிலையில் இருந்து இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இறைவன் கூறுவது, நான் இருக்கின்றேன், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், உன்னை காக்கின்ற இறைவன் நானே என்று ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்நோக்கையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை அல்லது அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள நம்முடைய மனம் தயாராக இருக்கின்றதா? சற்று நம்மை நாமே சொல்லுவோம். எப்பொழுது நம்முடைய மனம் இறைவன் என்னை பார்த்துக் கொள்வார் என நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது, நம்மை பார்க்கின்ற பிற மக்களும் ஆண்டவரை தேடி, ஆண்டவருடைய இல்லத்தை தேடி, ஆண்டவருடைய நற்பண்புகளை தேடி வருவார்கள் என்பதைத்தான் இன்றைய எசாயா 11வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு கூறப்படுகிறது. பாருங்கள், ஏசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள், அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். அமர்ந்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு சாட்சியுள்ள மகளாக இருக்க நம்மால் முடியும். எப்போது என்றால் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது. அப்படி என்று சொன்னோம், நான் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை திருப்பாடலாசிரியர் திருப்பாடல் 72வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூறப்படுகின்றது. ஆண்டவருடைய காலத்தில் என்ன தலைத்திருக்கும்? நீதி தலைத்திருக்கும். நான் என்னுடைய விடும்பத்தில் நான் இருக்கின்ற இடத்தில் நீதியோடும் நேர்மையோடும் இருந்தேன் என்று சொன்னால், என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் என்னுடைய சமூகத்திலும் இறைவன் இருக்கின்றார். நான் நீதியோடும் நேர்மையோடும் பிறருக்கு தீர்ப்பை வழங்குகின்ற பொழுது, பிறரை சுட்டி காட்டுகின்ற பொழுது அவருடைய நீதியும் நேர்மையும் கடைபிடிப்பேன். அல்லது எவ்வாறு என்னுடைய தீர்ப்பு பிறர் மத்தியில் இருக்கிறது? சற்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். பிறரை பழிவாங்கும் என்கின்ற எண்ணம் கொண்டு தீய எண்ணங்களில் பிறரை தீர்ப்பிடுகின்றோமா? அல்லது நீதியோடும் இரக்கத்தோடும் நேர்மையோடும் நம்முடைய வாழ்க்கை நெறி இருக்கின்றதா? நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இந்த 2ஆம் வாசகத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை உடையவர்களும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பவுலடியார் மிக தெளிவாக ரோமையர் எழுதிய திருமுகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ரோமையர் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் கூறப்படுகிறது, மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. பாருங்கள், நாம் மன உறுதியோடும் ஊக்கத்தோடும் இறைவனை பார்த்துக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கின்றோமா? அதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, நீங்கள்
ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்களாக. நாம் இறைவனை கொண்ட மக்களாக இருக்கின்ற மன உறுதியோடு இருக்க நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். திருவருகை காலத்தில் மன உறுதியோடு இருந்து ஆண்டவரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நம்முடைய இறைவன் நம்மை அழைக்கின்றார். தொடர்ந்து நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தீய எண்ணங்களை விட்டொழிந்து தூய்மையான எண்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நாம் நம்மில் இருக்கின்ற ஆணவம், அகங்காரம், பொறாமை, இந்த எண்ணங்களை எல்லாம் அனைத்தையும் விட்டொழிந்து தூய்மையான உள்ளத்தையும் தூய்மையான எண்ணத்தையும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க நம் ஒவ்வொருவருமே இறைவன் அழைக்கின்றார். எனவே அன்புக்குரிய பிள்ளை, நாம் ஒவ்வொருவருமே இனிலும் ஒரு முடிவெடுப்போம். நம்மில் இருக்கின்ற தீய எண்ணங்களை மாற்றக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டியிருக்கார். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினராய் தாழ்ச்சியோடு இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை நான் தயார் செய்வேன் என்ற மனநிலையை கொண்டு இந்த உலகத்தில் வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. மேலும் நம்முடைய தேவைகளை நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காக மனிதரானார். கன்னிமரியிடமிருந்து பிறந்தாராம். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டு சிலுவையில் இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டிருக்கின்றார். உலக முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாறையில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவையை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் நம் பாதைகளை செம்மையாக்க, அதற்காக நம் வாழ்வை ஆயத்தமாக்க திருவை நம்மை அழைக்கின்றது. பகைமையை துறந்து அன்பை பகிர, நம் மன மாற்றமடைய இந்த நேரத்தில் சிறப்பாக இறைவனிடம் மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாகிய எம் இறைவா, உம் திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, எமது பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உலகில் அமைதியையும் அன்பையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டி அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் அரசரே எம் இறைவா, உலக தலைவர்கள் அனைவரும் தங்கள் தன்னலத்தையும் சுய கௌரவத்தையும் பெரிதென கருதாமல் உம்முடைய ஞானத்தை பெற்று அனைத்து மக்களும் வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்க உதவிட உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலாகிய எம் இறைவா, துன்பப்படுவோர், கைவிடப்பட்டோர் மற்றும் அகதிகளாய் உள்ளோர் அனைவரும் தங்கள் துன்பங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வாழ்வு மேம்பட உமது இரக்கத்தை பெற்று வாழ உம்மை மன்றாடுகிறோம். அருள் அனைத்தின் ஊற்றே எம் இறைவா,
எங்கள் குடும்பங்களில் அன்பு, சமாதானம், விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஆகிய நற்பண்புகளை பெற வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் கண்களை மூடி கரங்களை குவித்து வேண்டுமாக நினைத்து சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் தாமே நம் குடும்பத்திற்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். குடும்பங்களில் அநேக நபர்கள் தன்னுடைய எண்ணங்களின்படி பிரிந்து கிடக்கலாம். இன்று ஆண்டவர் அந்த குடும்பத்தை பிரிந்து கிடக்கின்ற குடும்பத்தை அமைதியை கொடுத்து சமாதானத்தினால் மீண்டும் அவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். பரிவன்புமிக்க இறைவா, இத்திருவருகை காலத்தில் நாங்கள் அனைவரும் பிறரை அன்புடன் திறந்த மனதுடனும் ஏற்றுக்கொள்ளவும், உம் திருமகனின் வருகைக்காக ஆர்வத்தோடு வெளிப்போடும் காத்திருக்கவும் எங்கள் அனைவருக்கும் அருள் புரியும். நாங்கள் கேட்ட மன்றாட்டுகளை கனிவுடன் ஏற்றருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் அடித்தளங்களுக்காகவும் உமது கையிட்ட பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, எல்லாம் நிறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்த எழில் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாற்றுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது
வெளிப்பாயிரம் துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிறையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடவர்களும் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருதை அடைந்தீர்கள். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் அழைக்கும் கிண்ணத்தை மக்கு புகட்டுகின்றோம். உம் திருமண் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகத்து மறைவில் குலத்திர நினைவு கூர்ந்தெழும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆவிய பீற்றம் எங்கள் துணை ஆய்வுகள் சசிநாதன் குமாரகிரா சதீஷ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆத்துமாக்களையும் யாரும் நினையாத ஆத்துமாக்களையும் உத்தரக்க தலத்தில் இருக்கிற அனைத்து ஆத்துமாக்களையும் கருவிலை சிதைந்த அனைத்து ஆத்துமாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவரை மீதும் இரக்கமாயிரும். எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அமைதியை பெற்றுக்கொள்ளவும் எவ்வாறு கலங்கி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீர் தோன்றி அமைதி உண்டாகும் என்று கூறினீரோ அதே அமைதியை நாங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், உமக்கு உகந்தவராக இருந்தவராகி புனித அனைவருடனும் நாங்கள் நிலைமை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம்.
அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அறிவிக்கப்பட்டு இதை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுதலும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நாம் ஆயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பெருண்டதற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியை கொடுப்பவர். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, தேவரீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லருளும், எனது ஆன்மா நலமடையும். நீதிபா.
சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி நீதிப்பாதை நடப்பவர் சுவைப்பவர் தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவர் அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி. உறவை பேணிய உரிமைகள் காத்தான் உயிரை மதித்தால் உண்மையில் நிலைப்பார். உயிரை மதித்தால் உண்மையில் நிலைப்பார். அமைதி அமைதி ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வியங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வியங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி. எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்திரு, உன் கடவுளிடமிருந்து உனக்கும் வரும் மகிழ்ச்சியை பார். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவேற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குட் மார்னிங். வரநாட்களுடைய திருவிழாக்கள் திங்கட்கிழமை நாளை சால்முடியாவை இமாக்குலேட் கன்செப்ஷன் அமல உத்பவை மாதாவுடைய திருநாள். புதன்கிழமை அவர் லேடி ஆஃப் எட்டோ அவருடைய திருநாள். சனிக்கிழமை சென்ட் லூசி அவருடைய திருநாள். கிறிஸ்து வந்தோடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி நம்முடைய கிறிஸ்மஸ் சில்ட்ரன், அதாவது கேடிசன் பிள்ளைகளும் மற்றும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்ற ஒரு வருஷம் வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதனால் அது சாயங்காலம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு இருக்கும். மற்றும் இது வந்து ஒரு டீ பார்ட்டி மாதிரி, டீ பார்ட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களும் வந்து ஆக்சுவலி 13ஆம் தேதி வந்து ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தது. அதை வந்து 14th நம்ம மாற்றிருக்கோம். அதனால் அன்றைக்கி வந்து சாயந்தரம் குடும்பத்தினர்கள் வந்து
கொள்ளும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் அன்பியங்களில் வந்து ப்ரோக்ராம், சின்ன ப்ரோக்ராம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவர்களை வந்து ஃபாதர் வந்து பேருங்களை கொடுத்து அந்த ப்ரோக்ராமில் லிஸ்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வருஷத்தில் ஒரு நாள் வந்து, அதாவது இந்த பாரிஷ் டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதாவது பாரிஷ் டேனா அன்பியம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரிஷ் கவுன்சில் மெம்பரும் எஸ்எஸ்சி ஆனிமெண்ட் எல்லாம் சேர்ந்து திருச்சபையில் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள், அது வந்து அடுத்த மாதம் ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி அது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய விவரங்கள் நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து சில பேருடைய ஃபோன் நம்பர் நான் அங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு யாராவது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், உண்மையிலேயே இந்த கிறிஸ்மஸ் வந்து அவங்க கூட நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் வச்சுருப்போம். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம். கேரல் சிங்கிங் வந்து 8ஆம் தேதி, அதாவது நாளைக்கிலேருந்து 6 மணிலேருந்து தொடங்குகின்றது. 2 குரூப்பாக வருவாங்க. முதல் வந்து அசோக் நகரில் வந்து ஜோன் நம்பர் 1 and 2 அதை வந்து தொடங்குவாங்க. மற்றது வந்து உங்கள் ஆனிமேட்டர்ஸ், எஸ்எஸ்சி ஆனிமேட்டர்ஸ்க்கு நாங்கள் சொல்லுவோம் எப்போ அவங்க வராங்க அப்படின்னு. விருப்ப இருப்பவர்கள் வந்து இதில் பங்கெடுத்துக்கலாம். யாராவது வந்து இந்த கேரல்ஸ் நாங்களும் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கிறிஸ்துவர்களே, நம்ம வந்து இந்த 6 மாதம் நாங்கள் வந்து அந்த கேட்டிசம் பிள்ளைங்களுடைய அவங்கள செக் பண்ணிருந்தோம். அது பாரிஷ் கவுன்சிலில் வந்து நாங்கள் மீட்டிங்கில் டிஸ்கஷன் பண்ணோம். என்ன அப்படின்னா, பிள்ளைகள் வந்து கேட்டிசம் வந்து சனிக்கிழமை வராங்க, 4:45 வராங்க, 5:45 இருக்காங்க. அதாயிட்டு திருப்பலியில் பங்கு கொள்ளணும். ஆனால் பெரும்பாலும் 90% யாரும் பங்கெடுத்துக்கிறதில்ல. அது இல்லாமல் பசங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையிலையும் திருப்பலிக்கு வரதில்லை. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி கோயிலுக்குள்ளவே உட்காராத மாதிரி, மற்றும் இந்த லிட்டர்ஜி இப்போ நீங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து ரொம்ப வந்து அடிப்படும். அதனால நாங்கள் வந்து அடுத்த வருஷம் 26லேருந்து பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் 9:45 வந்து அவங்களுக்கு கேட்டிசம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. மற்றும் அது முடிந்த பிறகு திருப்பலி இருக்கும், 11 மணிக்கு திருப்பலி இருக்கும். அது வந்து உண்மையிலேயே பசங்களுக்கு வந்து ஒரு விசுவாசத்தை வளரக்கூடிய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் ஆங்கிலோ இண்டியன் கமிட்டிக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கொயர் ப்ளஸ் லிட்டர்ஜி எல்லாம் அவங்களையும் இன்வால்வ் பண்ண வச்சுருக்கோம். அதில் 11 மணிக்கு ஒரு புது மாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது சில்ட்ரன் மாஸ் பிள்ளைங்களுக்காக. அதனால உங்கள் பிள்ளைகளை வந்து ஞானோபதேசம் அனுப்பி மற்றும் அவர்களுக்கு அந்த திருப்பலி பங்கு கொள்ளக்கூடிய அந்த அவகாசம் வந்து நாங்கள் திருச்சபை செஞ்சுருக்கனால நீங்களும் அதை கொஞ்சம் கொலாபரேட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ஃபாதர் உதயகுமார் ஹோலி யூக்கரிஸ்டிக் சர்ச்சில் வந்து அவங்க வந்து அவங்க சர்ச் கட்டுறதுக்காக கொஞ்சம் ஃபண்ட் ரைசிங்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்திருக்காங்கன்னு தெரில எனக்கு. அப்படி அவங்க வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவனே, நம்முடைய சர்ச்சுடைய கேலண்டர் வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஷாப்பில் இங்கே அவுட் சைடு இல்லை ஆஃபீஸில் எங்கேனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 60 ரூபா. நீங்கள் இந்த கேலண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 1 இயர் ப்ரோக்ராம் எப்பப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இந்த ஒரு டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்கள் பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அதை வாங்கிக்கலாம். கிறிஸ்மஸ் லிட்டர்ஜி சர்வீஸ், அதாவது 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஈவ் வந்து அந்த சாயங்காலம் 8:30 மணிக்கு ஆங்கிலத்தில் கேரல்ஸ் இருக்கும், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி இருக்கும். மற்றும் 11 மணிக்கு தமிழில் கேரல்ஸ் இருக்கும், 11:35க்கு தமிழில் திருப்பலி இருக்கும். 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி வழக்கம் போல் 6 மணி கன்னடத்திலும், 7:05க்கு வந்து தமிழிலும், 8:15க்கு தமிழிலும், 9 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலி இருக்கும். கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 47,100 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. மிஷன் சண்டேக்கு வந்து மொத்தம் வந்து 5,40,000 ரூபாய் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இன்னும் சில எஸ்எஸ்சிகள் அசோசியேஷன் வந்து இன்னும் அதில் பங்கு கொள்ளாத இருப்பவர்கள் கூட சீக்கிரம் பங்கு
அசிஸ்டன்ட் பேரிஸ் மினிஸ்டர் பார்த்து அதுக்கேற்ற முடிவுகள் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அமைதியை பெற்றுக் கொண்டவர்களாக அந்த அமைதியை பிறருக்கு கொடுப்பவர்களாக எனக்கு சென்று பாருங்கள். திருப்பலி நிறைவேறியது.